Good morning students. Last class we study about pressure. Okay, what is mean pressure, then SI unit of pressure. Okay, then அதோட examples பற்றி பார்த்தோம். This class we go to pressure exerted by air. Okay, எப்படி வந்து நம்ம ஏரில் வந்து எப்படி வந்து ப்ரெஷர் இதாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும். You all know very well that air fills the space around us. This envelope of air is called atmosphere. It extends up to many kilometers above the surface of the earth. All objects on the surface of the earth experience the thrust or force due to this atmosphere. என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மளை சுற்றி என்ன இருக்குது, ஃபுல்லாக ஏர் வந்து கவராக இருக்குது. நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எல்லா இடத்துலையும் வந்து ஏர் வந்து கவராக இருக்குது. ஓகேவா, இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அட்மாஸ்பியர், தட் மீன் வளிமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா எர்த்தோட தென் இந்த அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் காணப்படும். எப்படி, அதாவது நம்ம எர்த்தலோட சர்ஃபேஸ்லேருந்து பல கிலோமீட்டர்ஸ், ஓகே, அது வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ தென் த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் வெயிட் ஆஃப் த அட்மாஸ்பியரிக் ஏர் தட் ஆக்ட் as downward of unit surface area of the surface of the earth is known as atmospheric pressure. இல்லை பார்த்தீங்கன்னா எர்த்தோட அந்த ஒரு அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் மேலே எப்படி வந்து அந்த ப்ரெஷர் வந்து இதாகுதுன்னு பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸ், கீழ் நோக்கி வந்து செயல்படுது. இது என்ன சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா வெயிட் ஆஃப் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் பி மெஷர்ட் யூஸிங் த டிவைஸ் கால் பேரோமீட்டர். இது எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரோமீட்டருங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக மெஷர் பண்ணுறாங்க. The barometer was invented by டாரிசெல்லி. ஓகே, இது யார் வந்து இதை கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாரிசெல்லிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் வந்து இந்த பேரோமீட்டரை கண்டுபிடிச்சாங்க. தென் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிக்ரீசஸ் வித் த ஆல்டிடியூட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இட் கேன் பி மெஷர்ட் பை த ஹைட் ஆன் த மெர்க்குரி காலன் இன் எ பேரோமீட்டர். இது எப்படின்னா அந்த எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து எர்த்தோட அதோட ஹைட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கிறப்ப அந்த நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குல்ல, அப்போ அது வந்து லோவாகுது, அதாவது குறையுது. எர்த்தோட மேற்பரப்பில் பார்த்திங்கன்னா அதோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறப்ப அதோட அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து குறையுது. இது வந்து எப்படி இருக்கும் பார்த்தோன்னா அந்த நம்ம மெர்க்குரி ஒரு பேரோமீட்டரில் உள்ள அந்த மெர்க்குரி மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, தென் பார்த்தீங்கன்னா த ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலன் டினோட்ஸ் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அட் தட் பிளேஸ் அட் கிவன் டைம் இன் மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி. இதில் அந்த மெர்க்குரியோட லெவலை வச்சு தான் அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஓகேவா, அந்த மெர்க்குரியோட அளவு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட ஹைட்டு, தென் அது அந்த நம்ம கொடுக்கப்பட்ட அந்த டயத்துலேருந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷரை வந்து நோட் பண்ணுது. ஓகேவா, தென் யூ வில் see that level of mercury will not vary. At sea level, the height of the mercury column is around 76 cm or 760 mm. The pressure exerted by this mercury column is considered as the pressure of magnitude 1 atmosphere. ஓகே, இதை வந்து வெவ்வேறு டைப்பில் வந்து அதை நம்ம சாய்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதோட அந்த மெர்க்குரியோட லெவல் வந்து மாறாது. ஸோ நம்ம அந்த சியோட லெவல்லேருந்து இது பண்ணுறப்ப அந்த மெர்க்குரியோட லெவல் பார்த்திங்கன்னா ஒரு அட்மாஸ்பியர் ப்ரெஷருங்கிறது பார்த்திங்கன்னா அந்த மெர்க்குரியோட உள்ள 76 சென்டிமீட்டர் ஹைட்டாக வந்து பண்ணுறப்ப ஏற்படுற அழுத்தத்தை தான் வந்து சொல்கிறாங்க. இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1.01 × 10⁻⁵ nm nanometers -2. ஓகே, 1 atmosphere pressure is defined as the pressure exerted by the mercury column height 76 cm in the barometer. It is equal to 1.01 × 10⁻⁵ nm-2. Then in SI system 1 atm, that means 1 atmospheric pressure is equal to 1 atm is equal to 1 lakh pascal. இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறாங்க. SI unit of atmospheric pressure is nm-2 or pascal அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஒரு ஆக்டிவிட்டி 2. இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறோம்.
ஓகே, அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வந்து வெல் பாயில்டு எக், நல்ல பாயிலான எக்கில் வந்து அதோட ஷெல் முட்டை ஓட எடுத்துகிட்டு அதை அந்த இதோட மவுத் பக்கத்தில் வைக்கிறோம். ஓகே, இட் வில் நாட் என்டர் த ஃப்ளாஸ்க், இது வந்து ஃப்ளாஸ்க்குள்ளே போகாது, அப்படியே நிற்கும். நவ் டேக் எ பீஸ் ஆஃப் பேப்பர், burn it and drop inside the flask. அப்புறம் ஒரு பேப்பரில் வந்து லைட்டாக அதாவது ஒரு பேப்பரை வந்து எரிச்சு அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ளே போடுறோம். வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக பர்ன் ஆயிரும். நவ் கீப் த எக் ஆன் த மவுத் ஆஃப் த ஃப்ளாஸ்க், வெயிட் ஃபார் எ ஃபியூ மினிட்ஸ், வாட் டு யூ அப்சர்வ்? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த முட்டை வந்து எக் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன ஆகுது, அந்த எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, when a paper is burning in the flask, the oxygen present in the air inside the conical flask is used up for its combustion. அதாவது இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வந்து அதோட மவுத்தில் இருக்கிற அந்த எக்கு பார்த்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரால் கீழே உள்ளே விழுந்துருது, இந்த பேப்பர் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு, அந்த பேப்பர் எரியப்போ கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு வந்து தேவையான ஆக்சிஜனை வந்து எடுத்துக்குது, இன்டேக் பண்ணிக்குது. ஸோ அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வந்து அது ஏரோட ப்ரெஷர் வந்து குறையுது. ஸோ the air in the atmosphere tends to occupy the low pressure region in the flask. So it rushes through the mouth of the flask, thus pushing the egg into the flask. இதனால தான் அந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் மூலமாக தான் கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வந்து அந்த முட்டை வந்து உள்ளே விழுந்துருது, எக். ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் இன் லிக்யூட்ஸ். You would have noticed that upward force is exerted by water on a floating or a partly submerged body. This upward force is called buoyant force. இதில் பார்த்தீங்கன்னா float, அதாவது float ஆகிறது அல்லது ஒரு பாட்டில் இருக்கிற நீர் வந்து மூழ்கி இருக்கிறப்ப, மெர்ஜாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட அந்த பார்ட்லி சப்மர்ஜ்டு பாடி upward force இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரெஷரை வந்து மேல் நோக்கி, அதாவது அப்வர்டாக வந்து ஃபோர்ஸ் பண்ணுது. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பியாண்ட் ஃபோர்ஸுமாங்க. திஸ் ஃபினோமெனன் இஸ் நோன் அஸ் பியான்சி. இது என்ன சொல்கிறாங்கன்னா பியான்சி அப்படிங்கிறாங்க. திஸ் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஒன்லி எக்ஸர்டட் பை லிக்யூட்ஸ் பட் ஆல்சோ பை கேஸஸ். இது வந்து எப்படின்னா அந்த ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா லிக்யூட் மட்டும் இது பண்ணுறதில்ல, கேஸையும் நெட் பண்ணுது. தென் திஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் டிசைட் whether an object will sink or float. இதுதான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மிதக்கிறதா இல்லை மூழ்கிறதாங்கிறத வந்து டிசைட் பண்ணுது. இஃப் த வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் லெஸ் தென் அப்வர்ட் ஃபோர்ஸ், த ஆப்ஜெக்ட் வில் ஃப்ளோட். இஃப் நாட் வில் இட் சிங்க். அதாவது அதோட ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து நம்ம செலுத்துகிற மேல்நோக்கு விசையை விட கம்மியாக இருந்துச்சு, லோவாக இருந்தது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகும். தென் இல்லைன்னா அது வந்து சிங்க் ஆயிரும். ஓகேவா? Then pressure exerted by liquids. Liquids exert a pressure not only on the base of the container or vessel in which they are kept but also on the side walls. The pressure exerted by a liquid depends on the depth of the point of observation considered in it. இதில் பார்த்தீங்கன்னா லிக்யூட் வந்து ஒரு பீக்கரில் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. பீக்கரில் வந்து அதோட லோ போர்ஷனில் மட்டும் இல்லாமல் அதோட சைடில் பார்த்திங்கன்னா அதோட வால்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அதோட ஃபோர்ஸை வந்து செலுத்துது. ஸோ அப்போ அந்த லிக்யூடால் நம்ம கொடுக்குற அந்த ப்ரெஷர் வந்து அந்த ஒரு பாயிண்ட்டு, அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா டேக் எ பிளாஸ்டிக் பாட்டில், பஞ்ச் 3 ஹோல்ஸ். ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க, அதில் 3 ஹோல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான ஹைட்ஸில் வந்து நீங்கள் ஹோல் போடுங்க. ஸோ இதை வந்து நம்ம வாட்டரால் ஃபில் பண்ணுறப்ப அது எப்படி தண்ணி வெளியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இருக்கிறதுல உள்ள இது வந்து ஃபோர்ஸாக வரும். இதில் உள்ளது வந்து நல்ல ஃபோர்ஸாக வருது. தென் செகண்ட் ஹோல்லேருந்து வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக வருது. தேர்ட் ஹோலில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வருது. ஓகேவா? இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதோட டெப்த்து வந்து அதிகரிக்க அதாவது இன்க்ரீஸ் ஆக, அதோட டெப்த்து வந்து இன்க்ரீஸ் ஆக லிக்யூட் மூலமாக போகிற ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. ஓகே, இதுதான் இது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் எக்ஸர்டட் பை லிக்யூட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.